ப்ரோகிராமிங் லாங்குவேஜ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான கான்செப்ட் தான் இந்த கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட். ஸோ, அத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன பார்த்துரலாம். கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் சி ஷார்ப் டிட்டர்மைன்ஸ் தி ஃப்ளோ ஆஃப் எக்ஸிகியூஷன் இன் அ ப்ரோகிராம் பேஸ்ட் ஆன் அ கண்டிஷன் ஆர் லூப்ஸ். இந்த கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் ஒரு ப்ரோகிராம்ல ஒரு ஃப்ளோவ கரெக்ட்டான வேல கொண்டு போறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாரி அ ஒரு கோட் ஆஃப் பிளாக் வந்து எப்ப எக்ஸிக்யூட் ஆகணும், எந்த இடத்துல எக்ஸிக்யூட் ஆகுங்கிற டிசிஷன் மேக்கிங் இது கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்டோட கையில தான் இருக்கு. ஓகே. அந்த கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்க்கு சில கேட்டகரிஸ் இருக்கு. அத பார்ப்போம். கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட், லூப்பிங் ஸ்டேட்மெண்ட், ஜம்ப் ஸ்டேட்மெண்ட். ஸோ இத ஒண்ணொண்ணா பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட். இந்த கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் யூஸ்டு ஃபார் டெசிஷன் மேக்கிங். ஆமா. இது ஒரு டெசிஷன் மேக் பண்ணும். எந்த ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகணும், ரன் ஆகக்கூடாதுங்கிற டெசிஷன் மேக்கிங் இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் கிட்ட தான் இருக்கு. ஸோ இது வந்து இஃப், எல்ஸ், ஸ்விட்ச் அந்த மாரி ஸ்டேட்மெண்ட்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த நெக்ஸ்ட் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட். ஒரு கோட் ஆஃப் பிளாக்க மல்டிபிள் டைம் எக்ஸிக்யூட் பண்றதுக்காக இந்த லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ பார்த்திருப்பீங்க. ஒரு கண்டிஷன் ட்ரூ ஆகுற வரை அந்த ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ ஒரு கோட் ஆஃப் பிளாக்க பல முறை பயன்படுத்துறதுக்காக இந்த லூப்பிங் ஸ்டேட்மெண்ட். ஸோ யூஸ்டு ஃபார் ரிப்பீட்டிங் ஆக்ஷன்ஸ். இதுல ஒரு 4 லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஃபார், வைல், டூ வைல், ஃபார் ஈச். இது ஒவ்வொன்னும் ஒவ்வொரு நீட சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ அத நம்ம டீட்டெயில்டா பார்ப்போம். நெக்ஸ்ட் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் யூஸ்டு ஃபார் ஆல்டரிங் த ஃப்ளோ. ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டோ, லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டோ ஒரு ஃப்ளோல போய்க்கிட்டு இருக்கும்போது பிரேக் பண்றதோ, அந்த இடத்துல ஏதோ ஒரு ஆக்ஷன் நடக்கிறது அந்த ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ் பண்ணும். ஸோ பிரேக், கன்டின்யூ, கோ டூ. எக்ஸாம்பிள் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்ல எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் முடிஞ்ச உடனே அது பிரேக் ஆகி வெளிய வந்துரும். சில இது ரிட்டர்ன் ஆகி வெளிய வந்துரும். ஸோ இந்த இதுல 4 இருக்கு. நம்ம இந்த 4 இத டீட்டெயில்டா பார்ப்போம். தேங்க் யூ.